எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொள்ளும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிகள் தனிநபர் நிகழ்ச்சியிலேருந்து இப்போ எல்லோருமே பங்களிக்கக்கூடிய அளவிலே நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக இந்த காலை வேளையில் வந்து கொண்டிருப்பதனால் சற்று தாமதமாகிறது. இது கூட ஒரு நல்ல மெத்தேடு தான். ஏன்னா எல்லாரும் கலந்து கொள்ளும்போது கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். யாராவது ஒருத்தர் பேசிக்கொண்டே எல்லாரையும் கேட்டுக்கொண்டிருப்பது கொஞ்சம் சிலது பிடிச்சா பார்க்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக நம்ம பங்களிப்பாளர்களாக மாற்றிவிட்டால் கூட நன்றாக இருக்கும். இது கூட ஒரு தனியாகவே நீங்கள் செய்யலான்னு நினைக்கிறேன் நான். நல்லா இருக்குது இது உண்மையிலேயே. அது தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்திய மதங்களில் பெரும்பாலானவை அதன் கொள்கைகளை, கோட்பாடுகளை கடைப்பிடிப்போருக்கு இறுதியாக கிடைக்கும் பலனை, அதாவது துன்பம் நீங்கி வாழும் நிலையை, பிறவா நிலையை உணர்வு மற்றும் அறிவு சார்ந்த கொள்கைகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஜென்ரலாக எல்லா மதமுமே இந்த மெத்தடாலஜி தான் பயன்படுத்துகிறாங்க. அது என்ன பலனாக இருந்தாலும், அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பமாக இருந்தாலும், இல்லை மறுபிறவி வேண்டாம் என்று எந்த ஒரு மனிதனோ இல்லை ஜீவராசி புரிந்த ஒரு மனமுள்ள ஜீவராசி விரும்பினாலும் உணர்வு மற்றும் அறிவு சார்ந்த கொள்கைகளாலே கட்டமைக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வழியில்தான் வழிபாட்டு முறைமைகள் கூட அமைக்கப்பட்டிருக்கின்றன. வழிபாடு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா 2 கூறுகள் இருப்பதாக முன்னமே நாம் தெரிந்து கொண்டோம். ஒன்று வேண்டுதல் மற்றும் வழியிலே பயணித்தல் அப்படிங்கிறது தான். பிரார்த்தனை மற்றும் வழிபடுதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ வழிபாடு அப்படின்னு சொன்னால் இந்த 2 கூறுகளும் இருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த முறைமை உணர்வு அறிவு முறையில் பலன் பெறுதல் பாரதத்திற்கு மட்டுமல்ல, உலக அளவில் கூட அப்படித்தான் அவங்கவுங்க பாணியில் கட்டமைத்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உணர்வு மற்றும் அறிவு அப்படிங்கிறது நம்ம சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னா பாவம் ஞானம் அப்படின்னு சொல்லலாம். பாவனை மற்றும் ஞானம் அப்படின்னு சொல்லலாம். உணர்வு வழியில் பலனை பெறுதல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், உணர்வு சார்ந்து இருந்தால் அங்கு அறிவு வேலை செய்வதில்லை. மனதில் மட்டும் இருந்தால் போதும். மனதில் என்ன இருக்கணும்? அன்பு மட்டும் இருந்தால் போதும், தெய்வ தரிசனம் கிட்டும் அப்படிங்கிற ஒரு வழி. இந்த கட்டமைப்பு கொஞ்சம் எளிமையானது. இது கதை கொஞ்சம் ரொம்ப படிக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண பாமரர்கள் கூட இந்த வழியை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஒன்றுமே படிக்காத ஒருவன் நிறைய படித்தவர்களை விட சீக்கிரமே இறைவனடி சேர்ந்தான் அப்படின்னு தான் பக்தி மார்க்கம் சொல்கிறது. இந்த வழியிலே பக்தி பாடல்களை பாடியே மோட்சத்திற்கு விடுதலைக்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அன்பு மட்டுமே போதுமானது, வேறு எந்த ஒரு புரிதலும் வழிபாடு செய்ய தேவையில்லை அப்படின்னு தான் சொல்கிறது. இறைவன் நாமத்தை சொல்லி சொல்லி அவனை பின்தொடர்வது. சொத்து இருந்தாலும் இல்லை என்றாலும் இறைவன் நாமத்தை சொல்லி வாழ்பவன் ஒரு முழுமையான பக்தன் அப்படின்னு தான் இந்த வழிமுறையிலே தெரிவித்திருக்கிறார்கள் அக்கால ஞானியர்கள் தான். அதாவது அன்பு நிலையுற்றவர்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை என்பது அதன் வழிபாட்டில் ஒரு கூறு. இதில் அடிப்படை அன்பு இருக்கணும். இல்லாமல் வெறும் பக்தி அப்படிங்கும்போது வெளிப்பாட்டில் தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்காது, நமக்கான பலன் கிடைக்காது. இந்த உள்ளார்ந்த விஷயத்தை அவங்களுக்கு நாம் சொல்லணும். வழிபடுவோன் தன்னை இறைவனோடு சேர்த்து கொள்வான். தான் தனித்து இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை எப்போது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய வேண்டுதல் அவனுக்கானதாக இருக்கும். இறைவனோடு சேர்த்து விட்டால் எல்லோருக்குமான ஒரு பக்தனாக மாறுவான். அதுதான் உண்மையான பக்தி நிலை. இந்த பக்தியை உபயோகித்தால்தான் அவனுடைய துன்பம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் சமூகத்தில் நிலவும் அத்தனை குற்றங்களும் குறையும், இவனும் மறுபிறவிக்கு செல்வான் அப்படிங்கிற அடிப்படையில் தான், அந்த உணர்வு அடிப்படையிலே பலனை கொடுக்கும் ஒரு முறைமை அந்த காலத்தில் ஞானியர்கள் வகுத்து இருக்கிறார்கள். இந்த இறைவன் அவனுக்கு என்ன பிரசாதமாக ஒவ்வொரு கணமும் கொடுக்கிறானோ அதை அப்படியே ஏற்று வாழ்பவன் அந்த பக்தன். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஒரு பக்தனை நம்ம
காட்சிப்படுத்தி கதையாக எழுதியிருப்பார்கள். நாம் அதெல்லாம் பார்க்கலாம். அவர் என்ன சொன்னாலும், உன்னோட குழந்தைய எனக்கு வெட்டி சாப்பாடு போடு அப்படின்னு சொன்னால் கூட, ஓ ஆண்டவனே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிய சாப்பாடாக கொடுப்பான். அந்த மாதிரி வாழ்ந்த பக்தர்கள், அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மறுபிறவியில் அப்படிங்கிறது ஒரு மறுபிறவி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது அப்படிங்கிற அடிப்படையில் இதெல்லாம் ஜீரணிக்க முடியாது தான். ஆனால் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வர வேண்டும். அந்த வழியிலே நாம் செல்ல வேண்டும். அவனுக்கு இன்பம் வந்தது, துன்பம் வந்தது, கவலை என்றால் என்ன என்பதே தெரியவில்லை அப்படிங்கிறது தான் அவனுடைய நிலை. அதுதான் உணர்விலே இருக்க வேண்டும். எனக்கு இன்பங்கிற அனுபவம் எனக்கு கிடையாது, துன்பங்கிற அனுபவம் எனக்கு இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு நிலைப்பாட்டிலே சென்று விட்டால் அவன்தான் உண்மையான பக்தன். அதுதான் உண்மையான பக்த நிலை. இதற்கு தான் பக்தி மார்க்கம்னு பேர். இது ஒரு வகையான வழிபாடு தான். இவ்வகை வழிபாட்டிற்கான கூறுகள் எல்லா சமயங்களிலுமே இருக்கின்றன. இதில் இன்னொரு மாறாக நம்ம இன்னொரு வழியை நம்ம பார்க்கும்போது அறிவுபூர்வமான வழிபாடு என்றால் பிரார்த்தனை, வழிபடுதல், இது ரெண்டுமே இதெல்லாம் இருக்கும். இந்த அறிவுபூர்வமான வழிபாட்டு முறையிலும் இந்த இரண்டு கூறுகளும் இருக்கும். பிரார்த்தனையும் இருக்கும், வழிபடுதலும் இருக்கும். இந்த அறிவுபூர்வமான வழிபாடு என்பது சிந்திப்பது, கேள்வி கேட்பது, ஆராய்ச்சி செய்து தன்னை உயர்த்து கொள்வது, அதுவும் விடுதலை கிடைக்கும் வரை வழியில் தொடர்ந்து பயணிப்பது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் மாறாக பக்தி மார்க்கத்தில் சிந்திப்பதும் கேள்வி கேட்பதும் ஒரு எல்லைக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் வரையறை. இதுக்கு கேள்வியெல்லாம் ஒரு லிமிட்டாக இருந்துடும். சாமி சொல்லிட்டார், அவ்வளோதான். அதுக்கு மேலே நல்லதோ கொட்டதோ நாம் அடிமையாக, எந்த கடவுளோ அவனுக்கு அடியாராக நாம் மாறிவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்கள் வரையறுத்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறை அப்படின்னு தான் சொல்கிறான். தேவையில்லாமல் கேள்வி கேட்டு கடவுள் மீது அன்பு செலுத்துவதை நிறுத்தி கொள்ளக்கூடாது. அன்இன்டரப்டடாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பக்தி நிலையிலே அவர்கள் வாழ வேண்டும். அப்போது கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரி நம்ம உலகத்தில் நிறைய இடத்துல இந்த பக்தி மார்க்கத்தை பற்றி உபன்யாசங்கள்லாம் நம்ம கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். வேலுக்குடி கிருஷ்ணன் சார் கூட அதை கொஞ்சம் டெக்னிக்கலாக மாற்றி சொல்லுவார். இந்த மாதிரி நீ எவ்வளவு அன்பின் அடிப்படையில் நீ அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறாயோ, ஒரு நேரத்தில் கண்டிப்பாக முழு ஞானமும் அவரே வழங்கி விடுவார் அப்படின்னு சொல்லுவார். அதாவது அந்த அறிவு சார்ந்த வழிமுறைக்கு உன்னை தள்ளி விடுவார் அப்படின்னு அவர் சொல்லுவார். இது கூட ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை தான். இந்த முறை பழைய காலத்தில் இல்லை, இடைப்பட்ட காலத்தில் உபன்யாசம் செய்பவர்கள் எல்லாமே அதை புகுத்தி வருகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி பக்தர்கள்லாம் என்ன செய்வாங்க, கனவுலே எனக்கு இதை சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரிலே பிரத்யட்சமாக தோன்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் ஒரு ட்ரீம் இல்லை ஒரு ஹாலோசினேஷன் அப்படின்னா அறிவுபூர்வமாக யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. இது மாதிரி கதைகள் எல்லா மதத்துலேயுமே இருக்கும். இந்த அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றினது, இந்த மாதிரி பல கதைகள் நம்மளால் ஜீர்ணிக்க முடியாது, ஆனாலும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்போ தான் அந்த கடவுளை நீங்கள் வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு முறையுமே அதில் இருக்கும். எல்லா விதமான நாம் எதிர்பார்க்கக்கூடிய அறிவுபூர்வமான கேட்கக்கூடிய அறிவியல் சம்பந்தமான கேள்விகளை இந்த பக்தி மார்க்கத்தில் நாம் கேட்கவே கூடாது. இது போன்ற கேள்விகளும் உண்மையான பக்திமானுக்கு எப்போதுமே தோன்றுவதே இல்லை அப்படிங்கிறது தான் அடிப்படை. அப்படி கேட்டால் நாமெல்லாம் அறிவுபூர்வமான வழிபாட்டு முறைக்கு வந்துவிட வேண்டும், அவ்வளோதான். இந்த கேள்வியே கேட்கக்கூடாது. நீங்கள் அந்த பக்தியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இருக்கணும். என்ன சொல்ல போனால் பிலீஃப்லேருந்து நீங்கள் ட்ரஸ்ட்டாக ஆகிடணும். அப்போ தான் உண்மையான பக்தன். இது எத்தனை பேரால் முடியும் அப்படின்னு சிந்தித்து போக போக நாளுக்கு நாள் அறிவியல் முன்னேற்றமும் வர ஆரம்பித்து விட்டது. அந்த நேரத்தில் ஒருத்தர் போய் இந்த மாதிரி ஒரு சாமி இந்த மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடுத்தது, எனக்கு எய்த்தாப்லேயே சொன்னார், இரவில் நான் தூங்கும்போது என்னுடைய ட்ரீமில் இப்படி சொன்னார் அப்படின்னு நான் புல்லரித்து போய்விட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாக்கா, இப்போல்லாம் என்ன வேடிக்கையாக சொல்லுவான், சாம்பலை தடவிட்டு அந்த அரிப்பை சரி செய்து கொள் அப்படின்னு நாம் தமாஷ் பண்ணவே கூடாது. இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு வளர வளர ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தெய்வ குற்றம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் இவங்க யாரும் கேட்குறதா இல்லை. அதனால் உனக்கு கீழான நிலை நரகப்பிறவி கிடைக்கும் அப்படின்னு தான்
அவர்கள் சொல்லிவிட்டு சென்று கொண்டிருந்தார்கள். இப்படியாக காலம் இருந்து கொண்டிருந்தது. அது மாதிரி கடவுளை சந்தேகப்படாதே, எந்நேரமும் நினைவில் வை, சிந்தனையில் அவரை நிறுத்து, உனக்கு அறிவு முழுமையாக கிடைத்து நீ விடுதலை அடைவாய் அப்படின்னு அடுத்த லெவலில் அவங்கள கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இவ்வுலக இடர்களிலிருந்து விடுபட்டு இறைவனடை சேர்வாய், பிறவி நிலைக்கும் நீ கண்டிப்பாக செல்வாய் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் அந்த பக்தி மார்க்க வழிபாட்டிலே இருந்தது. அடுத்தது அறிவு வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கேள்வி கேட்காமல் வளர்ச்சியே இருப்பதில்லை. நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஏன் நம்ம செய்கிறோம், இந்த முறை எதுக்கு நமக்கு வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டு நீங்கள் தெளிவடைந்து கொண்டே செல்ல வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் உங்கள் கேள்விக்கும் விடுதலை கிடைக்கும், உங்கள் துன்பத்துக்கும் விடுதலை கிடைக்கும், மறுபிறப்பி இல்லாத ஒரு விடுதலை பேரும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பிற்காலத்தில் தோன்ற ஆரம்பித்து விட்டது. அந்த மாதிரி நேரத்தில் தான் ஞானியர்கள் அறிவு சார்ந்த பல நூல்களை வழங்க ஆரம்பித்தார்கள். அதற்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது. ஆனால் திடீர்னு மறுபடியும் அந்த பொய்க்கமே போய்கொண்டிருக்கிறது. அறிவு சார்ந்த மதங்கள் கூட அந்த பக்கத்தில் போய்கொண்டிருப்பது தான் வினோதமாக இருக்கிறது. இது நம்ம வேறு வழி கிடையாது. ஒன்று இப்படி இருக்கும், இல்லைனா அப்படி போகும். இப்படி தான் ஒரு சைக்கிளிக்காக சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த மறுபிறவியோ, துன்பம் நீங்கிய வாழ்க்கையோ, தெய்வத்தன்மையை நம்ம அடைவதோ, இதில் எல்லாத்துலேயுமே மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ இறைவனை கடவுளை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதாவது கேள்வி கேட்டுத்தான் வழிபாடு செய்வேன் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இந்த அறிவு சார்ந்த வழிபாட்டு முறையிலே இருந்து வந்தது. இவர்களைத்தான் தத்துவ இயலாளர்கள் அப்படின்னு எல்லாரும் அழைத்தார்கள். அந்த தத்துவ ஞானியர்கள் இதற்கு எல்லாமே சரியான ஒரு விடையை வழங்கி கொண்டே வந்தார்கள் அவர்களுடைய காலகட்டத்திலே. அதை சுலபமாக பக்தி மார்க்கம் இருக்க இந்த தத்துவ மார்க்கம் எதற்கு அப்படின்னு ஒரு கொஸ்டினும் எப்போ பார்த்தாலும் இருந்து கொண்டே இருக்கும். இறைவனை பக்தி செய்தால் போதும், அவனே வலிய வந்து ஆட்கொள்வான். அப்படி ஒரு பாதை இருக்க ஏன் அறிவு மார்க்கம், ஞான மார்க்கம் என்று இன்னொரு பாதை? இது எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிடும். பிறக்கும் போதே மனிதர்கள் 2 வகையாக பிறக்கிறார்கள். இப்போ நமக்கு நேரமே இல்லை இந்த அறிவு சம்பந்தமாக போகிறதுக்கு வர்றதுக்கெலாம். சுலபமாக இருக்குது, பக்தி பண்ணிவிட்டு அது பாட்டு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் பக்தியை காட்டிவிட்டு மற்ற நேரத்தில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இன்னும் சொல்லப்போனால் எப்படி வேணாலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வழியும் எல்லாரும் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கும் இந்த காலகட்டத்திலே தான் இந்த ஞான மார்க்கம் தீவிரமாக அங்கே ஊடுருவ ஆரம்பித்தது என்ற ஒரு வரலாற்று உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறக்கும் போதே மனிதர்கள் 2 வகையாக பிறக்கிறார்கள். ஒரு சாரார் வாழ்வில் சந்திக்கும் எந்த ஒரு கூறுகளையும் பற்றி கேள்வி கேட்க மாட்டார்கள். இது இயல்பு. இந்த கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சாப்பாடு கிடைக்கலனாலே, இன்னும் சில கண்ட்ரீஸ்லேயே அப்படி இருக்காங்க, அவங்களெல்லாம் சாப்பாடு கிடைக்கலன்னா சரி இன்றைக்கி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் தேடுவாங்க. கிடைக்கல ரிசோர்ஸே இல்லைன்னா பேசாமல் தண்ணியை குடிப்பாங்க. தண்ணி இல்லைன்னா வெற்று வயிற்றோடு படுத்து தூங்கக்கூடிய இன்றைக்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு சாரார் பிறக்கும் போதே ஏன் எப்படி ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள். எதாக இருந்தாலும் ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவனால் கேள்வி கேட்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அவனுக்கு ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது, சாப்பாட்டுக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வான், கடவுளை வேண்டதை கூட குறைப்பான். ஏன்னா தன்னால் முடியலைங்கும்போது மேலே ஒரு சக்தி இருக்குது, அது எனக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்தது. இயற்கையே வழங்கினாலும் ஏதோ ஒரு படைப்பு குடல் கொடுக்குறார் அப்படின்னு நினச்சான். இல்லை, இயற்கையையே அவன் இறைவனாக வணங்கியும் அதை எல்லாமே பெற்றுக்கொண்டு இருந்தான். ஆனால் நாளாக எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கும் தனியான ரிசோர்ஸஸ் எப்படி நாம் திரட்டிக்கொள்வது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும்போது அவர்களால் கேள்வி கேட்காமல் இருக்க முடியவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான நிலை. இப்போ அம்மா அப்பா முதியோர்கள் சொல்கிறார்களே அப்படிங்கிற ஒரு கடமைக்காக வழிபடுபவர்கள் தான் பிற்காலத்திலே வர ஆரம்பித்தார்கள். கடவுள் கனவில் வந்தார், நேரில் கண்டேன் என்று சொன்னால் அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவர்கள் கடவுள், இறைவன் என்றால் என்ன, விடுதலை என்றால் என்ன என்று கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். இதனால் கேள்வி கேட்காமல் கடவுளை ஏற்க இயலாது, வழிபாட்டு முழு கவனமும் செலுத்த இயலாது போனார்கள் இவர்கள். அதுதான் உண்மை.
இப்படி கேள்வி கேட்பது என்பது இந்த ஜீவனின் இயல்பு. இதுதான் ஜீவனுடைய இயல்பே. ஜீவன்னா அதுக்கு சேதன குணம் இருக்குது, அறிவு இருக்குது. அறிவை வளர்த்து கொள்வதற்கு தான் அது இங்கே பூமிக்குள்ளேயே வருகிறது. அறிவு போதும், அதோடு இருப்போம் அப்படின்னு நினச்சா அதனுடைய அறிவு வளர்ச்சி தீய வழியில் தான் இருக்கும். அது அறிவை வளர்க்காமல் இருக்காது. ஆன்மீக அளவிலே வளர்ச்சி அது விரும்பவில்லை. அதுதான் எல்லா ஜீவராசியுமே அறிவை வளர்க்கும், ஆன்மீக அறிவை வளர்ப்பதில் கவனம் செலுத்தாது. ஆக கேள்வி கேட்டு ஆன்மீக வழியிலேயே கேள்வி கேட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற உணர்வு வரும்போது தான் அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுமே என்ன செய்தாங்க, பக்தியில் முழுவதுமாக திளைப்பதில் இருந்து கொஞ்சம் வெளியேற ஆரம்பித்து விட்டார்கள். அறிவு என்ற கூறு மேலோங்கி நின்றால் இப்படி கேள்வியும் ஆராய்ச்சியும் கேட்டு அவனது சந்தேகம் நீங்கினால் மட்டுமே அவனால் நம்பிக்கையுடன் அந்த வழியை ஏற்பான். அந்த பக்தியை கூட பிற்காலத்தில் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அதிலிருந்து விடை கிடைத்தால்தான் பக்தியை செய்த ஆரம்பித்தார்கள். ஆலயம் செல், தெய்வ தரிசனம் செய், பூஜைகள் செய், விளக்கேற்று அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டுக்கொண்டு தான் இருப்பான். இது போன்ற வாழும் மனிதர்கள். இவ்வாறான மனிதர்களுக்கு விடையளிக்கும் முகமாக ஒரு வழியை உருவாக்கி தந்தவர்கள் தான் ஞானியர், பகவான் போன்றவர்கள். அதற்கு பெயர்தான் தத்துவ வழி மார்க்கம். அதுதான் ஞான மார்க்கம். இவ்வாறாக பக்தி மார்க்கமும் தத்துவ மார்க்கமும் என இரு கூறுகள் ஆன்மீகத்தில் இப்போதும் உள்ளது. இந்த தத்துவ வழி பயணத்திலே நம் முன்னோர்கள் பல உண்மைகளை விஞ்ஞான ரீதியாக கண்டுணர்ந்து நமக்கு அளித்திருக்கிறார்கள். அதாவது இன்றைய அறிவியலாளர்கள் கண்ட உண்மையை அன்றே அக்கால ஞானியர் கண்டுணர்ந்து பல பேர் உண்மைகளை நமக்கு சொல்லி சென்று விட்டார்கள் என்று கூறுவதுதான் உண்மை. இன்றைய உலகம் கூட அறிவு சார்ந்த வாழ்வு பயணமாக மாறி வருகிறது என்பது எல்லோருமே அறிந்தது. பௌதிகம் இருக்குது, ரசாயனம் இருக்குது, உடற்கூறியல் இருக்குது, மருத்துவம் இருக்கிறது, மருந்துகள் இருக்கின்றன. பல வழியில் அறிவியல் வளர்ச்சி நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. இதில் ஒரு பக்கம் சாமியை நம்பி கும்பிட்டுட்டு அந்த பக்கம் அதை படிச்சுக்கிட்டு அதையும் நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிறோம்னா இது ஒரு பொழுதுபோக்காக தான் இருக்கும், வேறு வழியே இல்லை. பக்தி மார்க்கம் ஒரு பொழுதுபோக்காக ஆகிவிடும். அந்த அறிவு சார்ந்த உலகில் பக்தியை மட்டுமே கொடுத்து கொண்டிருப்பதால் ஆன்மீகத்தில் யாதொரு வளர்ச்சியும் சமூகத்தில் நிகழப்போவதே இல்லை என்பதை அன்றே ஞானியர் பலர் உணர்ந்திருந்தார்கள். அதனால தான் இந்த அடுத்த 5ஆம் காலம் 6ஆம் காலத்துலலாம் சரியாக இருக்குது. இன்றைக்கி கூட ரமேஷ் சார், தனஞ்சயன், சாந்தி தனஞ்சயன்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் அவருடைய கனவு. அதிலெல்லாம் இந்த கான்செப்ட் தான் உள்ளே வருது. அதனால் இந்த தத்துவங்கள் பற்றிய ஆராய்ச்சிகள் பல செய்ய வேண்டியுள்ளது. அதை பலருக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டிய நிலையில் ஆன்மீகம் தள்ளப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் உண்மை நிலை. பழைய பக்தி மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத்தான் போகிறது. இந்த நிலை மாற அறிவு மார்க்கம் மக்களை ஆன்மீக பாதைக்கு அழைத்து வந்து சமூகத்தில் நான் பெரியவன், நீ சிறியவன், செல்வந்தன், ஏழை போன்ற ஏற்ற தாழ்வுகளை களைய வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டுள்ளது. இப்போ நாமெல்லாம் அந்த ஞான மார்க்கத்து பக்கம் போகலைன்னா, வெறும் பக்தி மார்க்கம் இருந்ததுன்னா சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டே தான் இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது. என்ன தப்பு செஞ்சாலும் கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கட்டிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். இதுதான் இன்றைய நிலை. அப்போ அந்த பக்கம் நாம் அறிவு சார்ந்த ஞான மார்க்கத்தை வளர்க்கவில்லை என்றால் இந்த 5ஆம் காலம் 6ஆம் காலத்துக்கு முன்னாடியே இந்த உலகம் அழியறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே நாம் தெரிந்து கொண்டு வாழ வேண்டியது யாதெனின், மனிதனிடம் உள்பொருளாக உள்ளவை எத்தனை என்று ஆராய்ந்தார்கள். அதை முற்கால தத்துவ ஞானியர்கள் உள்ளுக்குள்ளே என்ன கூறுகள் இருக்கின்றன, ஒரு மனிதன் சொன்னால் என்ன இருக்குது அப்படின்னு நோக்கும்போது, ஒரு பொருள் தோன்றி மறையக்கூடியதாக இருந்தால் அடிக்கடி தோற்றத்தில் மாறுபாடுகளை கொண்டிருக்கும் அப்படிங்கிற உண்மையை ஞானியர் கண்டறிந்தார்கள். அது போன்ற பொருள் தோன்றினாலும் கட்டாயம் மறையக்கூடியதாகவே அது இருக்கும் அப்படிங்கிற உண்மையையும் கண்டுபிடித்தார்கள். இந்த உலகில் உள்ள பொருள்கள் அனைத்திற்கும் தோற்றம் மறைவு இரண்டும் இருக்கத்தானே செய்கிறது. நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எக்ஸ்பைரி டேட் இல்லாமல் எந்த ஒரு பொருளுமே உற்பத்தி செய்வதே இல்லை, நாம் வாங்குவதும் இல்லை. இதான உண்மை. அதுக்கு தான் கேரண்டி வாரண்டிலாம் வச்சுருக்கிறான். இந்த கால அளவு வரையறை வரைதான் அந்த பொருள் கெடாத உழைக்கும் பயன் தரும் அப்படிங்கிறது தான் உண்மை. நமக்கு ஒரு பிறந்தநாள் வந்தால் கூட எல்லோரும் என்ன செய்வோம்,
கண்டிப்பாக ஒரு இறந்த நாள் வருங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதுக்காக தான் வெளிநாட்டில் என்ன பண்ணால் அவங்கவுங்க ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சு அணைச்சி போடுங்கடான்ட்டான். ஆமாம், ஒரு நாள் நீ அணையத்தான் போகிறாய் அப்படிங்கிறது தான் அந்த மெழுகுவர்த்தி எல்லாருக்குமே சொல்லி கொண்டு இருக்கிறது. அதை யாருமே கேட்குறதில்ல. நமக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குன்னு சொல்கிறது தான் பர்த்டேயே. ஆனால் நம்ம வேறு மாதிரி அதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். நாமும் அது போன்ற ஒரு பொருள்தானே, தோன்றியும் மறையும் பொருள்தானே நாமும் அப்படிங்கிற அடிப்படையில் என்றும் மறையாத ஒரு பொருளை ஞானியர்கள் கொண்டு உணர்ந்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. அதுதான் உயிர், ஆன்மா என்பது. அது அது போகமற்றது. அது விலங்கிட்டு அது போகத்தை எப்போவுமே விரும்பாது. ஆனால் விரும்புகிறது என்றால் அது விலங்கிட்டு மறைத்து வைத்திருக்கும் தலையால் தான் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். அதாவது அவ்வப்போது மாறி மாறி மறைத்து அதை வெளியிலே சுதந்திரமாக நடமாட முடியாமல் செய்து கொண்டிருப்பது அதனை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய ஒரு திளை என்றுதான் கூறுகிறார் பகவான். ஆன்மா அழிவதில்லை. அந்த அழியும் பொருளான புத்கல ஜட பொருள் பல வடிவில் தோன்றி கணந்தோறும் உருவத்தை மாற்றிக்கொண்டே இருந்தாலும் ஒரு நாள் அழிந்து விடுகிறது. அதாவது அதனுள் உறையும் ஆன்மா தன்னுடன் ஒட்டி கொண்டிருக்கும் தலையையும் இந்த உடல் நமக்கு இனி லாயக்கில்லை என்று கடற்றி விட்டு சென்று விடுகிறது. நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு இந்த பூமிக்கு வந்தோமோ அதற்கு இந்த உடல் பயனில்லை அப்படின்னு சொல்லி அதுவே அந்த உடலை கழட்டி விட்டுட்டு போயிடுது. அதுதான் மரணம் நமக்கு. இந்த பேருண்மையை கண்டு கொண்ட ஞானியர், முழுதுணர் ஞானியர் இந்த தலையை பற்றிய பல உண்மைகளை ஒரு கொள்கையாக வகுத்து அதிலிருந்து விடுதலை பெற கோட்பாடுகளை தந்து அதன் வழியில் செயல்படுமாறு கூறி சென்றுள்ளார்கள். அந்த அறிவு சார்ந்த மனிதர்களுக்கு துன்பத்திலிருந்து முழு விடுதலை அளிக்கும் வழிமுறையை இந்த ஞானியர்களை அளித்தார்கள். அதனால் இந்த உலகை படைத்த இறைவர்கள் கடவுள் என்று சொல்லிக் கொள்பவர்களை காட்டிலும் இவர்களே உயர்ந்தவர்களாகப்பட்டது அந்த காலத்திலிருந்து என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி யாருக்கு சிந்தனை வருதோ, இந்த படைப்பு கடவுளிலிருந்து வெளியேறுகிறார்களோ அவர்கள்தான் அறிவு சார்ந்த மனிதர்கள் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களையே தனது வாழ்வு அனைத்திற்கும் குருவாக வழிகாட்டியாக ஏற்று தெய்வங்களாக ஆலயத்தில் நிறுவி வழிபடவும் தொடங்கினார்கள் அந்த காலம் முதல். அந்த ஞானியர் கண்டு உணர்ந்த அந்த கொள்கைகளே வினை கொள்கை, விதி, ஊழ் அப்படிங்கிற கூறுகள். இது பற்றி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உணர்வளவில் பக்தி மார்க்கமும் இதையே தான் செய்கிறது. எப்படி என்றால், ஒரு பக்தன் தன் உணர்வில் அன்பாக திகழ்ந்த கடவுளிடம் தன்னை ஒப்படைத்து செயலாற்றும் போது அன்றாடம் தான் சந்திக்கும் எந்த ஒரு வாழ்வு நிகழ்வையும் அவ்விறைவன் அளிக்கும் பிராப்தமாக விதியாக கருதி ஏற்பான். அதனால் உருவாகும் இன்ப உணர்வையும் துன்ப உணர்வையும் சமமாக கருதி அகச்சரணாகதியுடன் வாழும்போது அதே விடுதலையை அவர்களும் பெறுவார்கள் என்றுதான் கண்டிப்பாக நாம் நம்பலாம். ஆனால் அது முடியுமா? நம்மால் கேள்வி கேட்கத்தான் செய்வோம். அவர் என்ன கொடுத்தாலும் இன்றைக்கி துன்பம் வந்தால் ஐயோ ஐயோன்னு புலம்புறோம், இன்பம் வந்தால் கொண்டாடுறோம். நம்ம தனியாக கூட இல்லை, காசு இருந்தால் 10 பேரோட கொண்டாடுறோம், இன்னும் காசு இருந்தால் 100 பேரோட கொண்டாட்டம் போட்டு ஸ்பீக்கர்லாம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம். அங்கே இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. இன்றைக்கி காலையில் நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை நாம் அப்படியே ஆண்டவனின் பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு உள்ளுக்குள்ளே எந்த ஒரு மாறுதலும் ஏற்படலை. மனசில் இது இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு அப்படின்னு எதுவுமே மனசில் தோணவே கூடாது. அந்த மாதிரி வாழக்கூடிய நிலை வந்தால் போதும். இந்த அறிவு சார்ந்த வழிக்கே நம்ம போகவே வேண்டியதில்லை. அது அகச்சரணாகதி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அகச்சரணாகதிக்குத்தான் அந்த பக்தி மார்க்கம் வழங்கப்பட்டது. ஆனால் பொழுதுபோக்காக அதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு அதோடு போய்கொண்டிருப்பதல்ல அந்த பக்தி மார்க்கம். இந்த உண்மையையே தெரியாமல் பலரும் பக்தி மார்க்கத்திலே திளைக்கிறார்கள். அப்படிங்கிறது தான் பகவான் மகாவீரரும் புத்தருமே சொல்லி சென்றுள்ளார்கள். அதனால தான் அறிவு சார்ந்த இந்த வினை கொள்கைக்கு அவர்கள் பெரிய வினை கொள்கையையும் கோட்பாடுகளையும் வரையறுத்து நமக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த வழியிலே அதை நாம் புரிந்து கொள்ள வாழ வேண்டுமென்றால் இந்த அறிவு சார்ந்த வழிபாட்டு முறைக்கு நாம் வந்து தான் தீர வேண்டும். அதை விடுத்து நாம் எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா, நான் என்ன கொடுக்குறியோ அதுதான் பிரசாதம், அதில் உப்பு இருக்கா சர்க்கரை இருக்கா நான் எதுவுமே பார்க்க மாட்டேன், இன்றைக்கி இன்பம் கொடுத்தாலும் எனக்கு ஒன்று தான், எல்லாம் நீ தான் கொடுக்குற, எனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் நீ தான் கொடுக்குற,
அப்படின்னு சொல்லி சமமாக கண்ணே கலங்கக்கூடாது, உள்ள கவலையே வரக்கூடாது, யார் மேலேயும் வன்மமே இருக்கக்கூடாது. இது வந்தான் செஞ்சான் அவன் தான் செஞ்சான் பழி உணர்வு இல்லாத ஒரு நிலைக்கு போயிட்டாலே அதுதான் அன்பின் வழியது உயர்நிலை அப்படிங்கிறது. அந்த நிலை வந்தால்தான் அதுதான் உண்மையான பக்தி மார்க்கம். அது முடியலன்னா ஞான மார்க்கத்தில் உயிர்நிலை எக்காலத்திலும் அன்பு உணர்வுடன் திகழ்வதை தரிசித்து வாழ முடியும். நமக்கு ப்ரூஃப் கிடைக்கும். ஞான மாசத்துக்கு வந்தீங்கன்னா, தியானம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆன்மா எப்படி இருக்கிறது, அதனுடைய சொரூபம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தரிசித்தாலே போதும். ஓஹோ, நாம் இப்படி தான் உலகத்தில் இருக்கணும் போல இருக்குது அப்படிங்கிற முழு நம்பிக்கை அணையிலேருந்து உங்களுக்கு வந்துடும். அப்போ அந்த பக்தி மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அந்த இலக்கணம் உங்களுக்கு புரிந்துவிடும், அகச்சரணாகதி கிடைத்துவிடும் அப்படிங்கிறதான் உண்மை. அதனால் வெறும் பக்தி மார்க்கம் நம்ம எங்குமே அழைத்து செல்ல முடியாது. ஞான மார்க்கத்துக்கு போய் திருப்பியும் அந்த பக்தியில் என்ன சொல்கிறாங்களோ அந்த சரணாகதி நிலை உங்களுக்கு வர வேண்டும், நடுநிலை உணர்வு வர வேண்டும், சமதா பாவம் வர வேண்டும். அப்போ அந்த உணர்வில் வர்றதுக்கு இந்த அறிவு துணை செய்ய வேண்டும். அதனால தான் இரு கூறுகளாக வைத்திருக்கிறார்கள், உணர்வு சார்ந்த அறிவு சார்ந்த ஒரு வழிபாட்டு முறை. அந்த அடிப்படையில் தான் வினைக்கொள்கை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வினைக்கொள்கையில் நாம் என்ன கடைசியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வினைக்கொள்கையை நாம் பக்குவப்பட்ட வினை வரையிலும் பார்த்தோம் என்று நினைக்கிறேன். அதில் சவிபாகம் அவிபாகம், அதாவது தானாக பழுத்து உதயத்துக்கு வருவது, மாறாக தடிகொண்டு அடித்து பழுக்கச் செய்து உதயத்துக்கு கொண்டு வருவது அல்லது பக்குவப்பட வைப்பது என்று நாம் பார்த்தோம். இது கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். முதல் வகைப்பட்ட விதி விட்ட வழியில் வாழ்வை நகர்த்துவது, இரண்டாவது முயற்சி பயிற்சி செய்து அறியாமையை விலக்கி தபம் தியானம் செய்து பக்குவப்படச் செய்வது. இதுதான் அவிபாகம். சவிபாகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பக்தி மார்க்கத்தில் அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா சவிபாகத்திலே எல்லாம் நெர்ஜரி ஆகிடும். இல்லைன்னா ஒழுங்காக வினை கொள்கையை படித்து முயற்சி பயிற்சியிலே நீ ஈடுபட வேண்டும். அறியாமையை விலக்கி தவம் தியானம் என்று பக்குவோட செய்யக்கூடிய வழிதான் இந்த அவிபாகம். அங்கேயும் உணர்வு அறிவு அப்படின்னு ரெண்டாக பிரித்து கொடுத்திருக்கிறார் பகவான் மகாவீரர். அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டு இந்த வழியிலே நாம் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறத இன்றைக்கே நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நாம் பக்தியில் இருக்கணும்னா சவிபாகத்தில் என்ன கிடைச்சாலும் பிரசாதமாக போயிட்டே இருக்கணும். எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது. அது நல்லவனையா கெட்டவனையா, ஐயோ எனக்கு வாழ்க்கை எப்படி போயிடுச்சே அப்படின்னு நீங்கள் பாட்டு இருந்தீங்கன்னா சவிபாகம் ஒரு நாளைக்கு தீர்ந்து போயிடும், உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஆனால் கேள்வி கேட்க ஆரம்பிப்போம், ஆண்டவன்ட்டே வேண்டுதல் வைப்போம், எனக்கு துன்பமே கொடுக்காத அப்படின்னு. அப்போ புதுசாக வினைகள் சேர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதனால நாம் அறிவு சார்ந்த பகுதியிலே என்னால் முடியலப்பா, நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், அதை முன்னாடியே உதயத்துக்கு கொண்டு வந்து அதையெல்லாம் நான் உதிர்ப்பு செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த சவிபாக இல்லாமல் புதுசாக உங்களுக்கு தேர்தலில் அந்த வினைகள் அதையெல்லாம் அவிபாக முறையிலே நீங்கள் பழுக்க செய்து விடலாம், அதை பக்குவப்பட செய்து விடலாம். அப்படிங்கிறதுக்கு தான் 2 முறையை வழங்கியிருக்கிறார்கள். அப்படிங்கிறது தான் அன்றைய வரைக்கும் நம்ம பார்த்தோம். இரண்டாவதிலே முயற்சி பயிற்சி செய்து அறியாமையை விலக்கி தவம் தியானம் செய்து பக்குவப்பட செய்வது என்று பார்த்து முடித்தோம். இந்த 2 கேள்வி முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஒரு கேள்வி இருந்தது. இதில் நாம் பார்த்தோம்னா, வினையுடன் உடல் பிறக்கிறது என்றால் முதலில் எப்போது வினை கட்டி கொண்டது அப்படின்னு ஒரு கேள்வி. இது நம்ம கேள்வி கேட்டால் தான் நம்ம எதுவுமே தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு தான் ஒருத்தன் பாடிட்டு போயிட்டான். ஆக நாம் எல்லாமே இது கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அந்த மாதிரி கேட்கும்போது உடல் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வெறும் உணையோட நம்ம ஆன்மா இருக்கும்போதோ இல்லை திடீர்னு நம்ம பிறக்கிற போதோ நம்மளுக்கு எப்படி வினை கட்டி கொண்டது அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான். இதுக்கு ஒரு சரியான பதில் படிக்கிற காலத்துலலாம் எனக்குமே கிடைக்கல. பல பேர் இந்த கேள்வியோடு தான் அந்த வினை கொள்கையும் படித்து கொண்டே இருப்பார்கள். உயிர் வினைக்கட்டு பந்தம் எப்போது என்று சொல்ல இயலாது, அது அனாதி காலமாகத்தான் நம்மை தொடர்கிறது. இதுதான் பதில் கிடைச்சிது எனக்கு. வினை உயிரோடு எப்போ சேர்ந்துக்கிச்சின்னு சொன்னால் அனாதி காலமாக இருக்கிறது. எப்படியா வந்தது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டு, அப்போ தான் ஏதாவது ஒரு சந்தேகம் வரும்போது நான் கூட என்னுடைய ஆசிரியர்கிட்ட போய் கேட்குற பழக்கம். அவர் தமிழாசிரியர் மட்டும் இல்லை, வினைக்கொள்கையை 2-3 மதங்களில் உள்ள வினைக்கொள்கைகளையும் படித்தவர். அவர் பொழுதுபோக்கு அதுதான் அவருக்கு. தத்துவ
இயலாளர், டாக்டர்னு சொன்னால் ஒரு 4-5 டாக்டர் பட்டம் கொடுக்கலாம் அவருக்கு. அவர் அதெல்லாம் விரும்பலை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவர்கிட்ட நான் கேட்கும்போது, வினை எப்படி கட்டி கொண்டது? ஒரு சிம்பிளான ஒரு உதாரணமாக ஒரு கதையை சொன்னார். எனக்கு அது பொருத்தமாக இருந்தது. அதை உங்கள் முன் வைக்கிறேன். வினை எப்படி ஆன்மாவை கட்டி போட்டது? வினை ஒன்றும் ஆன்மாவை தேடி பிடித்து கொள்ளவில்லை. இதுதான் உண்மை. அப்படித்தான் விவகார நோக்கில், உலக நோக்கில் நாம் வினை தான் ஆன்மாவை கட்டி கொண்டது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயத்தில் அப்படி இல்லை அப்படின்ட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வினை என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, உடனே நம்ம அதை விட்டு வெளியில் வரணும்னு தானே நான் கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்களேன்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்படி இல்லை, நீ தலைகீழ புரிஞ்சு வச்சுருக்கீங்க எல்லாம். வினை அதை போய் பிடிக்கலை, ஆன்மா தான் ஏன் அதை போய் பிடிச்சிக்கிச்சு, இப்போயும் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார் அவர். அதுதான் நிச்சய நோக்கு. ஆன்மா உழவை கொண்டிருக்கிறது தனியாக. இப்போ ஒரு ஆன்மா இருக்குது, தனியாக தான் உழவி கொண்டு இருக்கிறது. திடீரென ஒரு இருட்டுக்குள் சென்று மாட்டிக்கொண்டு விட்டது. அதுவும் கும்மிருட்டு. அதுக்கப்புறம் எப்படி வெளியே வருவது என்று தெரியாத நிலை அதற்கு தோன்றிவிட்டது. ஆன்மாவுக்கு அறிவு உண்டாயிற்றே. உடனே என்னடா இப்படி மாட்டிக்கொண்டோமே என்று நினைத்தது. இப்போ நாம் லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம், திடீர்னு லிஃப்ட்டு பாதியில் நின்று போச்சு. என்ன செய்கிறது? கையில் செல்ஃபோன் இருந்தாலும் அந்த ஹெல்ப் டெஸ்க் அடிக்கலாம். இல்லைன்னா ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ நம்ம தெரியாதனமாக வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினப்போம். உடனே என்ன நினைப்போம், எப்படியாவது இதை விட்டு வெளியில் வந்தால் தேவலாமே. ஒரு இருட்டுக்குள்ளே போகிறது மாதிரி தான் லிஃப்ட்டில் போய் நடுப்புற மாட்டிக்கிறதும். இந்த இரு நிலை நமக்கு வந்துடும். முதல் நிலை என்ன? தெரியாதனமாக இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே இந்த இருட்டில், அது வெறுப்புணர்வு. அதை விட்டு நம்ம எப்படியாவது வெளியில் போகணுமே அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது விருப்ப உணர்வு. இதுதான் முத ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு ஆன்மாவுக்கு ஒரு இருளில் போய் மாட்டினோன்னே ஐயோ எங்கே போகிறது, எந்த திசைக்கு போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு வெறுப்பு உணர்வு வந்தது. அடுத்தது அதை விட்டு நம்ம தப்பிக்கணுமே, எப்படி வெளியில் வர்றதுங்கிற விருப்ப உணர்வு வந்தது. இந்த விருப்பு ரெண்டுமே தான் ராக துவேஷமாக நம்ம சொல்லுகிறோம். இதிலேருந்து வெளியில் வர தெரியாமல் தாறுமாறாக நடந்து விருப்பு வெறுப்பை வளர்த்து கொண்டே அறியாத நிலையிலே நாம் வினையை கட்டிக்கொண்டே வருகிறோம் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னார். எனக்கு நன்றாகவே விளங்கியது. இப்போ அன்றாட வாழ்க்கையில் நாம் இதுதான் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ராக துவேஷத்தோட நாம் பல வினைகளை கட்டிக்கொண்டே இருக்கிறோம். அது தானாக அந்த சவிபாகத்தில் வந்து வெளியே தள்ளி சென்று கொண்டே இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. அதாவது இந்த சூழலின் வெறுப்புணர்வு வந்து விட்டது. உடன் அதிலிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று விருப்ப உணர்வும் நமக்கு தோன்றிக்கொண்டே தான் இருக்கிறது. ஒவ்வொரு துன்பம் வரும்போதும் அதை விட்டு வெளியில் வரணும்னு தான் நினைக்கிறோம். அந்த துன்பத்தை வெறுக்கிறோம். அதுக்கு ஏதாவது மாற்றாக என்ன செஞ்சு வெளியில் வரணும்னு விருப்பப்படுறோம். இது ரெண்டும் நம்ம வாழ்க்கையில் அன்றாடமும் ஒவ்வொரு கணமும் நடந்து கொண்டே இருக்குதா. இந்த ஆள் எப்போ பேச்சை நிறுத்துவாங்க அப்படின்னு சில பேர் இருக்கலாம். அவங்கவுங்களும் அந்த ஆடியோவை கட் பண்ணிட்டு அவங்க வெளியில் போய்ட்டும் இருக்கலாம். இல்லைன்னா அடுத்த நிகழ்ச்சி இருக்கிறவங்க கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். இவங்களும் ஒரு வெறுப்போடு தான் இந்த கிளாஸ்லேயுமே உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரியான கணம் இல்லாத ஒரு கணம் அன்றாடம் நம் வாழ்க்கையிலே இல்லை. இந்த வெறுப்பு உணர்வு வந்து விட்டால் வினைகள் வந்து சேர ஆரம்பித்து விடும், நம்மை ஆட்கொள்ள ஆரம்பித்து விடும். இதுதான் வினை கான்செப்ட். உள்ளே வந்து அந்த பந்தம்னு சொல்லலாம், நம்ம கட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து சேர்கிறது. இதனால் உலகத்தில் சித்திர விசித்திரங்களை செய்யும் ஜடப்பொருள்கள், மாயப்பொருள்கள் இந்த ஆன்மாவுக்கு உடலை தந்தது. இந்த ரூபத்தில் தான் இந்த மாதிரி வெறுப்பு வரும்போது தான் அதுக்கு வினைகள் சேர்ந்தது. அது போதும். அதுலேருந்து இந்த ஆன்மாவுக்கு வரிசையாக ஒன்று கொடுத்துட்டு வந்தது, உடலை தந்தது. பின் அதர் செயல்படுவதற்கான பொறிகளை தந்தது. உடல் தந்தது, அதில் பொறிகளை தந்தது. இதெல்லாம் நமக்கு அடுத்தது வந்துவிட்டது. இந்த பொறிகளில் 1-5 வரை இருக்குது. அப்புறம் மனம் என்ற ஒரு பொறி இருக்குது. இதெல்லாம் நம்ம அப்புறமா படிக்கிறோம் வினை கொள்கையில். இது இப்படி தான் நமக்கு வந்தது. அதாவது மெய், வாய், மூக்கு, கண், காது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் செயலாற்ற இடம் அளித்தது. இந்த செயலாற்ற வந்தும் கூட விருப்பு வெறுப்புலேயே தான் இருக்கிறோம். நம்ம இது வந்தது கூட நம்ம சரியாக பயன்படுத்த தெரியாமல் தான் இருக்கிறோம். அப்படிங்கிறது தான் வினை கட்டுலேருந்து வினை உதிர்ப்பு வரைக்கும் நம்ம எப்படி போகணுங்கிற டெக்னிக்கு தான் நமக்கு சொல்கிறார் பகவான். இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாம் இந்த குளத்தில் பிறந்ததுனால நமக்கு இது ஈஸியாக இருக்குது நம்ம படிக்கிறதுக்கு. எல்லாத்துலேயுமே இந்த டெக்னிக் இருக்குது. மும்மலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே பசு, பதி, பாசம் அப்படிம்பாங்க. இது எல்லாமே இதுதான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆணவம், கண்வம், மாயை எல்லாம் இதுதான்.
வேறு ஒன்றும் கிடையாது. புதுசாக யாருமே அந்த ஞானியரும் அறிவு சார்ந்த வழிபாடு முறையில் இதைத்தான் மாற்றி மாற்றி அந்தந்த வட்டாரத்துக்கு தகுந்தப்பல எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் படிக்கணும். அதாவது இன்ப துன்ப அனுபவங்களை போகங்கள் என்று சொல்வார்கள். உடனே என்ன செய்யுது, இந்த விருப்ப உறவில் விருப்பம் நிறைவேறி விட்டால் என்ன செய்வோம், இன்ப உணர்வு. அந்த நாம் என்ன மாதிரி விருப்பப்படுறோமோ அது நிறைவேறலைன்னா துன்ப உணர்வு. அப்போ இன்ப துன்ப அனுபவங்கள்ங்கிற போகம் வந்து கொண்டே இருக்கிறது நமக்கு. அந்த போகத்தை நாம் வெளியில் விட முடியலை. இன்பத்தையும் துன்பத்தையும் அளிக்கக்கூடிய அனுபவங்களைத்தான் போகங்கள் என்று சொல்வார்கள். இதை வடமொழியில் என்ன சொல்கிறாங்கன்னா தனு கரண புவன போகம் அப்படிம்பா. இந்த தனுன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த உடல், இந்த மாயா உலகம் ஆன்மாவை சிறைப்படுத்தி விட்டதாக சொல்லுகிறார்கள் இந்த வினை வல்லுநர்கள். முதல்ல உடலை கொடுக்கும், அதில் பொறிகளை தரும், அதுதான் கரணம். புவனம், நீ இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்கு ஒரு இடத்தை கொடுக்கும். நீ எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பிறக்கிறல்ல, அதுதான் உனக்கு இடம். நீ அங்கே தான் இருக்கணும். அங்கே இருந்தினா தான் உனக்கு என்னென்ன வினைகள் இருக்கோ அதை நீ அந்த சவிபாகம் வரும்போது அப்படியே கழிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அங்கே உனக்கு விருப்பு வெறுப்பு உணர்வு வருது, நீ பிறக்கிறதே அதுக்கு தான். மன்னார்குடியில் இருக்க தஞ்சாவூரில் பிறந்தேன்னா தஞ்சாவூரில் தான் இருக்கணும். நான் அமெரிக்காவில் போய் வாழ்வேன்னா இன்னும் கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த புவனம் நமக்கு என்ன அளிக்கப்பட்டு இருக்கிறதோ அதில் நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் எப்படி வினை சேர்க்காமல் இருக்கணும். நம்ம இந்த புவனம் இருந்தால் சரியில்லைன்னா வெளியில் போனோம்னா அதிகமாக தான் வரும் அப்படின்னு குறிப்பிட்டுக்கிறார். அதனால தான் இந்த விரதம் திசை விரதம்லாம் நம்ம கிடைக்கிறார். நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அதிகமாக கட்டிக்கிட்டு திருப்பி நீங்கள் இங்கே ஒரு நாளைக்கு வந்து பிறந்து தான் ஆகணும். தஞ்சாவூரில் மன்னார்குடியில் இருந்து தான் ஆகணும். அதன் பிறகு தான் நீ இதை கழிக்கலாம். ஆக இங்கே நமக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நம்மால் உருவாக்கப்பட்டதுங்கிறதே நமக்கு தெரியல. ஐயோ என்னால் இங்கே இருக்க முடியல, இந்த சொந்தக்காரங்களோட இருக்க முடியல, என் மனைவியோட இருக்க முடியல, என்னுடைய கணவனோட இருக்க முடியல அப்படிங்கிறதுக்கு காரணம் நம்ம தான். அந்த வினைன்னு நம்ம அது மேலே தூக்கி போடுறோம்ல, அது ரொம்ப தவறு. அந்த வினை உருவாவதற்கான காரணமும் நம்ம தான். நாம் காரணம், அது காரியமாற்றுகிறது அப்படிங்கிற உண்மையைத்தான் தனுகரண புவன போகம் அப்படிங்கிற 4 விஷயமாக கூறுகிறார்கள் வினை வல்லுநர்கள். இதில் நமக்கு நல்லா புரிகிற அளவிலே நாம் அந்த வினை கொள்கை எது புரியுமோ அதை நம்ம படித்து புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும். ஏன்னா நேரம் அதிகமாக போயிட்டே இருக்கிறது. இன்றைக்கு இதோடு முடித்துக்கொள்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் நமக்கு எப்படி நான்கிற எண்ணம் வந்தது, விருப்பு வெறுப்பு எப்படி அதிகப்பட்டது, நாம் தொடர்ந்து நம்ம எப்படி பிறந்து கொண்டே இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். மிக்க நன்றி.